இன்ஸ்பெக்டர், இவ அம்மா தங்கச்சி இந்த வீட்டில் தான் இருக்காங்க. போங்க. யோ வாங்கயா. தெரிஞ்சிச்சுடா, இது எல்லாமே உன்னோட வேலை தானே, எனக்கு தெரிஞ்சிருச்சா? நல்ல வேலை, உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஒரு வேலை ஏன் வேலைன்னு உனக்கு தெரியாதுன்னா அது எடுத்து சொல்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். உனக்கா தெரிஞ்சு போச்சு. நீயும் உன் மௌனும் என் குடும்பத்துக்கு அதிகமா பண்ணிட்டு இருக்கீடா. இருக்குடா உங்களுக்கு, ஒட்டு மொத்தமா இருக்குடா. என்னது ஒட்டு மொத்தமா இருக்க? ஏடா, இப்ப யாரு முன்னாடி, யாரோட கஸ்டடி முன்னாடி நீ அக்யூஸ்டா நிக்கிற தெரியுமா? இப்ப உனக்கு தாண்டா ஒட்டு மொத்தமா இருக்கு. அந்த பயமே இல்லாம வாய் பேசுறியா நீ? ஏற்கனவே வாய் பேசுனதுக்கு தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க. ஞாபகம் இருக்கா? என்கிட்ட அறிவு இருக்கு, படிப்பு இருக்கு, நான் வாத்தியாருன்னு அப்படின்னு என்கிட்ட சொல்லி என்னை பார்த்து உன்கிட்ட பணம் மட்டும் தாண்டா இருக்கு, பணத்தால என்ன பண்ண முடியும்னு சொன்னியே. இப்ப பாத்திய எது பெருசுன்னு? பணம் வச்சிருக்கிறன்னா கண்ணை காட்டின உடனே படிச்சவன் புடனிலேயே அடி விழுந்தது பார்த்தல. இன்னைக்கு நீ மாட்டினாடா, உன் குடும்பமே காலிடா. அலமோ, என்னம்மா? யாரோ கதவு தட்டுறாங்க. எந்த நேரத்துல யார் கதவு தட்டுறாங்க தெரியலையே. யாரு? யார் இந்த நேரத்துல? அலமேலுன்றது நீங்க தானே? என்ன சார் இந்த நேரத்துல? ஞானாம்பாள் இவங்க தான் எங்க அம்மா. எதுக்கு சார்? வாங்க ரெண்டு பேரும். எங்க வரணும்? என்ன விஷயம்? முதல்ல வெளியே வாங்கம்மா, போலீஸ் தானே கூப்பிடுறோம். என்ன பயம்? வாங்க வாங்கம்மா வாங்க. கான்ஸ்டபிள், கதவு பூட்டி சாவி எடுத்துருவாங்க. சார் சார் எதுக்கு சார்? கூட்டு போய் விசாரிக்கதான். சார் என்ன சார் நடு ராத்திரி வந்துட்டு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போய் விசாரிக்கிற அளவுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? ஆள் கடத்தல் பண்ணிருக்கீங்க. ஆள் கடத்தல்? அண்ணே, ஐயோ துரை, என்னண்ணே நீ எங்க இங்க? என்னன்னா என்ன சார்? அவரையும் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கோம். நிக்கிறாரு கேசவ் சார். இவங்க அப்பா அருணாச்சலம் சார் கடத்தி கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கிறது நீங்க தானே? சார், அவர் இவருக்கு மட்டும் அப்பா இல்ல சார், எங்களுக்கும் அவர் தான் அப்பா. அவர் எப்படி நாங்க மறைச்சு வைப்போம்? சார், இவங்களை இங்க வச்செல்லாம் விசாரிச்சா உண்மை சொல்ல மாட்டாங்க. விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிக்கிற விதமா விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவாங்க. தம்பி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க செஞ்சிருக்கிற காரியம் மட்டும் நல்லா இருக்கா? அப்படி என்ன நாங்க செஞ்சோம்? எங்க அப்பாவை மறைச்சு சொத்தெல்லாம் அபகரிச்சு எங்களெல்லாம் நாசமாக்கலன்னு திட்டம் போட்டீங்கல்ல, இன்னும் என்ன செய்யணும்? நீங்க புத்தி இல்லாம பேசுறீங்க. கொஞ்சமாவது யோசனையோட நடந்துக்கங்க. என்ன சொன்னீங்க? சொத்தை அபகரிக்கிறதுக்கு நாங்க திட்டம் போடுறோமா? இவ்வளவு காலம் நாங்க என்ன சொத்தோட தான் வாழ்ந்தோமா? அடுத்தவங்க சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு நாங்க அலையிறோமா? ஆதாரம் இல்லாத காலத்திலேயே நாங்க அப்படி செய்யலையே.
இப்ப ஆதாரத்துக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க அப்படியெல்லாம் பண்ணுவோம். என்னமோ சொன்னியே, உங்க குடும்பத்தை நாசம் பண்றதுக்காக ஏன் புருஷனை நான் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு. உன் மகன் பண்ண தப்புல ஒரு தப்புக்கு தண்டனை கொடுத்திருந்தா கூட உன் குடும்பம் இந்நேரம் நாசமாயிருக்கும். அவன் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தான். நாங்களும் திரும்ப திரும்ப அவனை மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம். என்னைக்காவது ஒரு நாள் உன் குடும்பத்தை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு பரிதவிக்க விட்டுருக்கோமா? அப்படி நாங்க செய்யல. அதுக்கு நீ செய்யற கைமாறா இது? என்ன போலீஸ்காரங்களா இருக்காங்களேன்னு பயந்து போய் நான் பேசுறேன்னு நினைக்கிறியா? நாங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. இப்படி சில்லறத்தனமா எங்களை பழி வாங்கணும்னு துடிக்கிறியே, அதுவும் என் புருஷனுக்கு மகனா இருந்துகிட்டு அவர் வளப்புல வளர்ந்த நீ இப்படி பண்றதெல்லாம் என்னால சகிச்சுக்கவே முடியல. நீ எதை செஞ்சாலும் அவர் தலகுனிய வைக்கும். இனிமே எதை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய். எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சு தான் வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், எல்லாரையும் வண்டியில அள்ளி போட்டு ஸ்டேஷன்ல விசாரிங்க. அப்பதான் உண்மை சொல்லுவாங்க. இல்லைன்னா அக்கம் பக்கத்துல ஆள் இருக்காங்கன்ற தைரியத்துல இப்படியே ஏதாவது டிராமா பண்ணி காரியத்தை கெடுத்துருவாங்க. இந்தம்மா வண்டியில இருங்க. வாரண்ட் இருக்கா? என்னது? அப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டது இல்லையா? எங்களை கூட்டிட்டு போறதுக்கு உத்தரவு இருக்குதான்னு கேட்டேன். சந்தேகத்தின் பேர்ல விசாரிக்க தான் கூட்டு போறோம். அதுக்கெல்லாம் வாரண்ட் தேவையில்ல. அதுக்காக எப்படிதான் அர்த்த ராத்திரியில கூட்டிட்டு போவீங்களா? அது குற்றத்தோட தன்மையை பொறுத்தது. ஒரு பெரிய மனுஷனை பணத்துக்காக கடத்தி கொண்டு போய் எங்க வச்சிருக்கீங்களோ என்ன பண்ணீங்களோ இங்க விசாரிச்சோம். நீங்க ஒத்துழைக்கல, ஸ்டேஷன் கூட்டு போறோம், அவ்வளவுதான். ஏறுங்க வண்டியில. என்ன இது? ஏறுங்க. என்ன? போங்க, கூட்டு போங்க. சார் இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நிமிஷம் சார், அவங்கள நிக்க சொல்லுங்க சார். என்ன விஷயம்? சார் ஒரு நிமிஷம் வாங்க சார், ஒரு நிமிஷம் ப்ளீஸ். சார், எங்க அப்பாவை பத்தி சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். ஆனா அவங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசி பார்த்தேன்னா எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் சார். ப்ளீஸ் 2 நிமிஷம் சார், ஒரு 2 நிமிஷம் தான் சார். சார் ஒரு 2 நிமிஷம் தான் சார். நான் எங்க அம்மாட்ட பேசணும். ஹலோ, உன் அண்ணன் என்ன என் அம்மா நான் சொன்னா? ஆமாமா. சார் பேசிட்டு போட்டு சார். என்னப்பா? ஒரு நிமிஷம்
நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன். போங்க. என்ன சார்? அம்மா, அண்ணன் எங்கம்மா? ஓடி போயிட்டாலம்மா. ஓடி போயிட்டாரா? என்ன இன்ஸ்பெக்டர், அவங்க பாட்டு ஆளால் போயிட்டு இருக்காங்க, நீங்க பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கீங்க. என்னாச்சுன்னு போய் பாருங்க சார், நேரமாச்சே. ம். எங்கம்மா இருந்தாலு? அவரு ஓடிட்டாரு சார். என்ன? என்னது? யோ, கான்ஸ்டபிள், ஓடிட்டானா? போய் பாருங்க. ஆ? போங்க. ஏமா பேசணும்னு சொல்லி தானே உங்களை தனியா கூட்டு போனாரு? ஆமாங்க, ஆனா என் பிள்ளைங்கிட்ட எதுவுமே பேசல. அவன் பாட்டுக்கு ஓடிட்டான். இன்ஸ்பெக்டர், நான் தான் சொன்னேன்ல, கேட்டீங்களா? இப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் முட்டாளாக்கிட்ட அவன் பாட்டுக்கு ஓடிட்டான். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே உங்க கவனக்குறைவு தான் சார். இது பாருங்க, இவங்களையாவது ஏத்துங்க. அட, இவங்களை அரெஸ்ட் பண்ணியாவது ஏத்துன்னு போங்க சார். வாங்கம்மா, வாங்க, போங்க. அண்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அண்ணன் எங்க அலமோ? ஆ, அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர், இப்ப என்ன பண்ண போறீங்க? தப்பிச்சோட அக்யூஸ்ட் எப்படி பிடிக்க போறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். அந்த ஆளை தேடி நாம போக வேண்டியது இல்ல, அந்த ஆளே நம்மளை தேடி வருவான். என்ன சார் வளர்றீங்க? தப்பிச்சு போனவன் எப்படி சார் வருவான்? சம்சாரத்தை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சா தன்னால வருவான் சார். ஏன் சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க இஷ்டத்துக்கு யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு போக முடியுமா? நல்லா தான் கேக்குறேன். இந்தம்மா யாரு? துரப்பாண்டியோட இன்னொரு தங்கச்சி மங்களா. நல்லதா போச்சு, இந்த அம்மாவும் சேர்த்து கொண்டு போயிடுவோம். பொண்டாட்டி, அம்மா, 2 தங்கச்சிங்க குடும்பத்துல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் உள்ள இருந்தாங்கன்னா எந்த ஆம்பளை சார் வராம இருப்பான்? சூப்பர் இன்ஸ்பெக்டர், சூப்பர். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க செய்யற வேலை சரி கிடையாது. இவங்க 2 பேர் மேல எந்த புகாரும் இல்லாம நீங்க எப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணலாம்? நான் யாரையும் அரெஸ்ட் பண்ணலமா, சந்தேகத்தின் பேர்ல டீடைன் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். போதுமா? வண்டியில ஏறுங்க. போய் ஏறுங்க. தம்பி, வேணா என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க. என் பொண்ணுங்களையும் மருமகளையும் விட்டுற சொல்லுங்க தம்பி. அதே எப்படி? உங்களதான் உங்க பையனுக்கு பிடிக்காத, உங்களை கொண்டு போய் வச்சா அவன் எப்படி வருவான்? அவனுக்கு பிடிச்சவங்கள உள்ள வச்சாதானே அவன் வருவான். இன்ஸ்பெக்டர், நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல தம்பி. ஐயோ இன்ஸ்பெக்டர், டைம் வேஸ்ட் பண்ணாம இவங்கள வண்டியில ஏத்தி கிளம்புங்க இன்ஸ்பெக்டர். அம்மா, நீங்களா வண்டியில ஏறீங்களா இல்ல அடிச்சு ஏத்த சொல்லுங்க? இன்ஸ்பெக்டர், மரியாதை குறைச்சலா ஒரு சின்ன வேலை நீங்க செஞ்சாலும் நீங்க பெருசா வேலை கொடுக்க வேண்டியது வரும். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் பிஹேவ் யுவர்செல்ஃப். அப்ப நீங்களாவே வண்டியில ஏறுங்க. அம்மா, வாமா வண்டியில ஏறு. ஐயோ, நீ கொஞ்சம் சும்மா இரு. ஐயா, என் பெரிய மகளை விட்டுருங்க ஐயா. அவ பொண்ணு தனியா இருப்பா, அவளுக்கு துணைக்கு யாரும் இல்லையா? அப்போ இந்த பொண்ணு இவங்களோட சேர்த்து ஏத்துங்க இன்ஸ்பெக்டர். கேப்பா, என்ன? கையில கையில போடி, வீட்டுக்கு போடி. போடி இல்ல. ஏறுங்க. கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. கூட்டிட்டு போங்க. பூ கையில போடி நீ வீட்டுக்கு. நாங்க வந்துருவோம், நீ பயப்படாத. போ வீட்டுக்கு போ. போடி. ஏறுமா ஏறுமா. வேணாம், நீ வீட்டுக்கு போ. பத்திரமா போடா, பத்திரமா போட கண்ணே. ஜாக்கிரதைடா, ஜாக்கிரதை. ஏறுமா, ஏறு ஏறு. நீ வீட்டுக்கு போடா கண்ணே. ஏறுமா. ஜாக்கிரதையில போடா. அந்த போலீஸ்காரங்க அம்மாவையும் அத்தையும் புடிச்சிட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அமுதா, நாங்களும் தான் கையில், எங்களுக்குமே இந்த விஷயம் அதிர்ச்சியாக தான் இருக்கு. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அம்மாவை நாங்கள் வீட்டை விட்டு போக விட்டுருக்க மாட்டோம். அம்மா வந்து சொல்லி இருக்கலன்னா அத்தைக்கு இந்த விஷயமே தெரியாமல் போயிருந்திருக்கோம். அம்மா அங்கே போயிருக்கவும் மாட்டாங்க, போலீஸ்கிட்ட சிக்கியிருக்கவும் மாட்டாங்க. என்னடா பேசுற? பிடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா போலீஸ்காரங்க வீடு தேடி வந்து பிடிச்சிட மாட்டாங்க. டேய், அப்பா கூட அப்பா தப்பிச்சதுக்காக நம்ம வீட்டுக்கு தானே வந்திருப்பாங்க. இப்ப அத்தையும் சேர்ந்து மாட்டிக்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அம்மாவை அத்தையும்
அவங்க கூட்டிட்டு போயிருக்கலாம் கூட அப்பத்தாயும் அலுவலகத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்களேடா, அது பரவாயில்லையா? பரவாயில்லன்னு யாரா சொன்னாங்க? இப்படியெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா முடிஞ்ச வரைக்கும் ஆளுங்க சிக்கிறத தவிர்த்திருக்கலாம் தான்டா சொல்ல வந்தேன். இனிமே ஒண்ணும் செய்ய வாய்ப்பு இல்லாமதா எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. மாமா தப்பிச்சு போயிட்டாருன்னு அம்மாச்சி, சித்தி, அம்மா, அத்தை எல்லாரையும் போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம 3 பேர் தான் இருக்கோம். இனிமே நாம என்ன செய்ய போறோம்? என்ன 3 பேருன்ற? வேலு எங்க? அவ ஸ்கூல் டூர் போயிருக்கா. டூருக்கா? அத்தை அனுப்ப மாட்டாங்களே? அம்மா அனுப்ப மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனா அவ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அடம்பிடிச்சு போயிட்டா. சரி, அவ போனது ஒரு வகைக்கு நல்லதுதான். இருந்திருந்தான்னா ரொம்ப அழுது ஆகாத்தியம் பண்ணிருப்பா. ஏன் கையல், கருணாகரன் மாமாவுக்கு தகவல் சொல்ல வேண்டாமா? இல்லாமதா அப்பாவுக்கு தகவல் சொல்றதுக்கு வழியே இல்லாம போயிடுச்சு. ஏன், மாமா சென்னைக்கு தானே போயிருக்காரு, தகவல் சொல்றதுல என்ன பிரச்சனை? அப்பா சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. எனக்கு பதிலா போறதுக்கு வேற யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள மாத்தி விட்டுட்டு லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. அப்பாவோட கோழிக்கு ஒருத்தர் போறதுக்கு ஒத்துக்கிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அப்பா திரும்ப ஊருக்கு வரலாம்னு நினைச்ச நேரத்துல அந்த கோழிக்கோட அப்பா இறந்து போயிட்டாராம். அதனால சொன்ன மாதிரி அவரால் அங்க போக முடியல. வேற வழி இல்லாம அப்பா போற மாதிரி ஆயிடுச்சு. எங்க கிட்ட தகவல் சொல்லிட்டு அப்பா கப்பல்ல கிளம்பிட்டாரு. இப்ப எந்த இடத்துல இருக்காருன்னே தெரியல. அவரா நம்மள காண்டாக்ட் பண்ணாதான் உண்டு. நம்ம அவரை காண்டாக்ட் பண்ண வழியே இல்ல. என்ன கையல், ஏதாவது எமர்ஜென்சினா கூட தகவல் சொல்ல வழி இல்லாம இருக்கும்? ஏதாவது இருக்கும் கையல்? ஏதாவது இருக்கும் வெற்றி. இமெயில் அனுப்பலாம், இல்லனா அப்பாவோட கம்பெனில சொல்லி அவங்க மூலமா தகவல் அனுப்பலாம். ஆனா அனுப்பி என்ன பிரயோஜனம்? இப்ப அப்பா நடு கடல்ல இருப்பாரு. தகவல் தெரிஞ்சாலும் அவரால ஒண்ணும் செய்ய முடியாது. அடுத்து வர போட்டோ பிடிச்சு அங்கிருந்து ஃபிளைட்ட பிடிச்சு அங்க மாறி இங்க மாறி அவர் இங்க வந்து சேர்றதுக்கு 1 வாரம் இல்ல 10 நாளைக்கு மேல ஆயிடும். அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒண்ணும் செய்ய முடியாம மாட்டிக்கிட்டோமேனு அப்பா தினமும் நொந்து போய் மனசு வருத்தப்படுற மாதிரி ஆயிடாதா? கையல் சொல்றதும் கரெக்டு தான். கருணாகரன் மாமா கிட்ட தகவல் சொன்னா கூட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது. பத்தாததுக்கு மாமாவும் சங்கடப்படுற மாதிரி தான் ஆகும். இப்ப என்ன பண்றது அமுதா? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. பேசாம ஊருக்குள்ள யார்கிட்டயாச்சும் உதவி கேட்கலாமா? இல்ல அமுதா, அது சரிப்பட்டு வராது. நான் ஒருத்தி அந்த ரோகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டப்பவே ஒரு மாதிரி பேசிச்சு. அம்மாச்சி மட்டும் தடாலடிய திட்டம் போட்டு வேலை செய்யலனா நான் கேவலப்பட்டு செத்துருப்பேன். எல்லாரும் அவ்வளவு பேச்சு பேசினாங்க. இப்ப நம்ம வீட்டு பொம்பளைங்க 4 பேரும் போலீஸ் கேஸ்ல மாட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா பேச மாட்டாங்களா? அதனால எனக்கு என்னவோ இந்த விஷயத்த ஊர்க்காரங்க பார்வைக்கு கொண்டு போறது சரியில்லைன்னு தோணுது. சரி, ஊருக்குள்ள உதவி கேட்க வேண்டாம், வேற யார்கிட்ட உதவி கேட்கறது? அதுவும் புரியலையே. ஏமுதா, துரமாமா தான் போலீஸ் கிட்ட சிக்கலையே, அவர்கிட்ட போன் பண்ணி யோசனை கேட்டா என்ன? அவர் தான் போன் எடுத்துட்டு போலையே. இப்படி எல்லா வழியுமே தடப்பட்டு போன மாதிரி என்ன பண்றதுனே தெரியாம இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். என்ன வெற்றி, என்ன பண்ணலாம்னு சொல்லு. நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோஹித்தோட அப்பா கேசவதான். தாத்தாவை கடத்தினதா நம்ம குடும்பத்து மேல பொய் புகார் கொடுத்து நம்ம எல்லாரையும் அலக்கழிச்சு அசிங்கப்படுத்தின அவன் தான். பேசாம சென்னைக்கு போய் அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவனையும் அவன் பையன் ரோஹித்தையும் கண்டம் தொண்டமா வெட்டி போட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். டேய், முட்டாள் மாதிரி பேசாதடா. டேய், நான் செய்ய தாண்டா போறேன். உனக்கு பயமா இருந்தா நீ வராத. நான் தனியா போய் அவங்கிட்ட மோதி பாத்துக்கிறேன். ஹே வெற்றி, நீ பேசுறது மனத்தோன்னு உனக்கே புரியலையா? அப்படி ஏதாச்சும் பண்ணிட்டீனா நம்ம குடும்பத்துல மிச்சம் மீதி இருக்கவங்கள சேர்ந்து உள்ள போக வேண்டியது தாண்டா. நான் மாட்டினா தானே அப்பா எப்படி தப்பிச்சு ஓடினாரோ நானும் அப்படியே ஓடி போயிருவேன். உளறாதடா, எந்த தப்பு பண்ணாமலே நம்ம குடும்பத்துல பாதி பேரை கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க. இதுல நீ வேற எக்கு தப்பா ஏதோ பண்ணன்னு வை, ஆயில் முழுக்க நம்ம குடும்ப ஜெயிலே தான் கிடக்கணும். அதனால இந்த மாதிரி யோசனை எல்லாம் பண்ணவே பண்ணாத, ப்ளீஸ் விட்டுரு. இப்ப என்னதான் பண்றது? குருமாமா தான் வெளியே இருக்காருல்ல, இந்த விஷயத்துல நிச்சயமா அவர் ஏதாச்சும் பண்ணுவாரு, சும்மா இருக்க மாட்டாரு. அவர்கிட்ட இருந்து ஏதாச்சும் தகவல் வருதான்னு பாப்போம். நாளைக்கு காலையில வரைக்கும் மாமா கிட்ட இருந்து எந்த தகவலும் வரலனா நாம என்ன பண்ணுன்றத காலையில யோசிப்போம்.